ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு சுமால் கதை பயப்படாதீங்க, குட்டி கதை தான். கரண்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு கதை கேட்போம்ல, அதே பேய் கதை தான் சொல்ல போறேன். நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி ஒரு கதையை சொல்லும் போது இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த கதையை சொல்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஷான்னு ஒரு பொண்ணு வீட்டுல தனியா இருக்கா. அப்பா அம்மா எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். கரண்ட்டும் இல்ல. சரி, போன்ல ஏதாவது பாக்கலாமே அப்படின்ட்டு ரீல்ஸ் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. டக்குனு நாய் குளிக்கிற சத்தம். என்னடான்ட்டு மெதுவா எந்திரிச்சு போய் ஜன்னல் வழியா பாக்குறா. அங்க லைட்டு விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் மட்டும் குலைச்சிக்கிட்டே இருக்கு. இவளும் பயந்து போய் மறுபடியும் வந்து படுத்துக்கிறா. ஒரு 10 நிமிஷம் ஆகுது, எல்லாமே நார்மல் ஆகுது. மறுபடியும் போன்ல ரீல்ஸா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது தன்னோட ஃப்ரெண்டு மீரா கிட்ட இருந்து. நான் வீட்டுக்கு வெளியே தாண்டி இருக்க, வெளியே வந்து பாரு அப்படின்னு. இவ சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் சென்னையில இருக்கேன், நீ பாண்டிச்சேரியில இருக்க, அது எப்படி இங்க வர முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு எமோஜியோட ஒரு மெசேஜ் அனுப்புறா. மறுபடியும் மீரா கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வருது. நான் கீழே தாண்டி இருக்கேன், கீழே வந்து என்ன பாரு அப்படின்ட்டு. இவனும் இவ சொல்றது உண்மையா, வாய்ப்பு இல்லையே அப்படின்ட்டு மெதுவா ஜன்னல் கிட்ட வந்து பாக்குறா. அப்போ வாசல்ல ஒரு உருவம் நிக்குது. முடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இடுப்புக்கு கீழே இருக்கு, நல்லா கோர முடி. நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கா போல அப்படின்ட்டு இவளும் மெதுவா இறங்கி வரா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு டவுட், கண்டிப்பா வெளியே இருக்கிறது மீரா தானா அப்படின்ட்டு கதவு திறந்து நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. ஒரு உருவம் அப்படியே நிக்குது. அப்படியே தலைய சாட்சி இவளை பாக்குது. மீரா, இது நீதானா அப்படின்னு பேசிக்கிட்டே மெதுவா அந்த உருவத்துக்கிட்ட போறா. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. சும்மா பிராங்க் பண்ணண்டி, நான் வந்துட்டேன்னு கீழே எல்லாம் வந்து பாக்காத அப்படின்ட்டு. அப்போ அவ்வளவுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.